வணக்கம். கேட்டுட்டான் மன்னிப்பு கேட்டுட்டான் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பில்கேட்ஸ் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சம்மந்தப்பட்டு ஒரு மன்னிப்பு கேட்டுட்டாரு. இதன் மூலியமா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல அதிகமான பெயர் அடிபட்ட ஒரு பெரும்புள்ளியான பில்கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குற்றச்சாட்டுகள எல்லாத்தையுமே வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாரி வந்து ஒரு செய்தி ஒண்ணு பரவிட்டுருக்கு. இதுல வந்து ஒரு ஹாஃப் ட்ரூத் அப்படின்னு வந்து சொல்லலாம். இல்ல ஹாஃப் லை அப்படின்னு கூட வந்து வச்சுக்கலாம். பில்கேட்ஸ் மன்னிப்பு கேட்டது உண்மதான். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல பில்கேட்ஸோட பேர் வெளிவந்தது உண்மதான். பல இடங்கள்ல வந்து பல குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஆனா, இன்னைக்கு அவர் கேட்ட மன்னிப்பு அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டைரக்ட்டா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருக்கிறது எல்லாமே நான் தான் அப்படிங்கிற மாரி இல்லாம, ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. குறிப்பா அந்த மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் இருக்கும் இல்லையா? அந்த பில் கேட்ஸோட ஃபவுண்டேஷன்ல இருக்க வொர்க்கர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காரு. மன்னிப்பு கேட்டது அப்படிங்கிறது, இந்த மாரி எப்ஸ்டீன் அப்படிங்கிறவன நான் சந்திச்சிருக்கவே கூடாது. ரைட்டா? எப்ஸ்டீன் வந்து இவ்வளோ கேவலமானவனுக்கு தெரியாது. ஓகேங்க, நம்பிட்டோம். எப்ஸ்டீன் அப்படிங்கிறவன் வந்து இந்த மாதிரிலாம் வந்து குற்ற செயலில் ஈடுபட்டிருந்தான் அப்படின்னு தெரிஞ்சா நான் கூட அசோசியேட் ஆகிருக்கவே வந்து மாட்டேன். இன்ஃபேக்ட் இதில் ஒரு படி மேலே போய் வந்து பார்த்தீங்கன்னா, எப்ஸ்டீன்றவன் கூட ஃபிலாந்த்ரபி, அதாவது மற்றவங்களுக்குலாம் வந்து இந்த நிதி உதவி அளிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த சேரிட்டி ட்ரஸ்ட்லாம் வந்து சேரிட்டபிள் ஒர்க்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நான் அவங்ககிட்ட பேசினேன். இதெல்லாம் நம்பும்படியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நினச்சாலும் அவர் கேட்டதில் இவ்வளோ மன்னிப்பு இருக்குது. அந்த எப்ஸ்டீன் கூட வந்து அசோசியேட் ஆகிருக்கக்கூடாது, அவங்க கூட அந்த ஐலாண்டுக்கு நான் போனதில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய மறுப்பு வந்து திருப்பி இந்த மன்னிப்பின் மூலியமா வந்து தெரிஞ்சிருக்காரு. பட் அப்புறம் ஏங்க மன்னிப்பு அப்படின்னு கேட்டா, ஒரே ஒரு விஷயத்துக்கு ஆமா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, மெலிண்டா அவர்கள் கூட வந்து திருமண உறவுல இருக்கும்போதே, நான் ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சிருந்தேன். அப்போ வந்து ரஷ்யன் வுமன் ஒருத்தங்க கூட எனக்கு வந்து தொடர்பு இருந்துச்சு. அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மேலோட்டமா சில விஷயம்லாம் வந்து வச்சுட்டு போயிருக்காப்புல. என்னன்னா, ஐயாக்கு வந்து ஒரு பெரிய டேமேஜ் ஆயிருச்சு ரீசென்ட்டா. ஸோ ஒரு பெரிய பிசினஸ்மேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட பிசினஸ் நல்லா போனா ஓகே. அவனோட பெர்சனல் லைஃப் எப்படி இருந்தா என்ன அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து சொல்ல முடியாது. இட் வில் காஸ்ட் சம் அமௌண்ட் ஆஃப் டேமேஜ் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நம்ம பில்கேட்ஸ் அங்கிள் பண்ணியிருக்கக்கூடிய ரியாக்ஷன் மூலியமா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதற்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில நம்ம இந்தியாவில் வந்து ஏஐ சம்மிட் வந்து நடந்துச்சு. எவ்வளோ கம்பெனிஸ்ல இருந்து சிஇஓஸ் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லியில அது என்னதான் ஒரு பாஜக அரசாங்கம் ஏற்பாடு பண்ணதா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஏஐ சம்மிட் நடக்கிறது அப்படிங்கிறத உலகமே திரும்பி பார்த்துச்சு அப்படிங்கிறத ஒத்துக்கணும். ஏன்னா, இப்போ நம்ம ஊரில் மட்டும் நடத்தியிருந்தா பரவாயில்ல. அதாவது நம்ம ஊர் ஆளுங்களை வச்சு மட்டுமே பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இருந்து சிஇஓஸ் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டது அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குளோபல் லெவலில் ஏஐ சம்மிட் நடத்தினாங்க அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாவது மாறுச்சு. அதில் கூடவே சேர்ந்து நம்ம ஆளுக்கும் ஒரு அசிங்கம் ஏற்பட்டுச்சு. என்னன்னா, எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு அவங்க ஒரு ஸ்பீச் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரெல்லாம் டெக்ஸில் ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க, அவங்கக்கிட்ட வந்து டெக் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய ஒரு பவர் இருக்குது, ஒரு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் யாரெல்லாம் இப்போ வந்து பயனீஸாக இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, கேட்ஸ் இன்னும் அதில் ஒரு முன்னணியான ஒரு நபராக இருக்கிறாரு அப்படிங்கிறனால அவருக்கும் அந்த ஏஐ சம்மிட்டில் பேசுறதுக்கான ஒரு ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு, ஒரு ஸ்லாட் ஒன்று இருந்துச்சு. ஆனால் ஏஐ சம்மிட்டுக்கு நம்மால் வந்து இறங்கினாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே போகிற இடம்லாம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் கத்துறாங்க. அதுவும் இந்தியன் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, முழு மீடியாவையும் வந்து எல்லாரையாலும் கட்டுப்படுத்திட முடியாது. நிறைய பேர் வந்து அந்த கேள்விகள் அங்கே வந்து எழுப்பிட்டாங்கன்னா அது ஒரு பேசு பொருளாக ஆயிடுச்சு. ஏஐ சம்மிட் நடக்குது. ஸோ மோடியோட தலைமையில் அது நடக்குது அப்படிங்கிறது நம்ம பில்கேட்ஸ் அங்கே வந்துட்டார் அப்படின்னா நியூஸ் எப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா, பில்கேட்ஸ் வந்து ஏஐ சம்மிட் வந்திருக்காரு, எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் பேர் அடிப்பட்ட பில்கேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி அதுவே ரொம்ப சென்சேஷனலைஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்ன பண்ணிட்டாங்க, அப்பா நீ வராத அப்படின்னு அவங்களும் சொல்லலை, இவரும் நான் வரல அப்படின்னு சொல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒதுங்கி போயிட்டாரு. அவரோட ஸ்பீச் அப்படிங்கிறது வந்து கேன்சல் ஆயிடுச்சு. பட் பேரலி அந்த ஏஐ சம்மிட்டோட சேர்த்து இன்னொரு நிகழ்ச்சி முடிச்சிடலாம்னு நினச்சிருப்பார் போல இருக்கு. அப்போன்னு பார்த்தா அவர் இந்தியாவில் தான் இருந்தார். அது உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம ஆந்திராவில் இருந்தார். ஆந்திரா கவர்மெண்ட் கூட நம்ம ஐயா வந்து ஒரு டீலிங்கை போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா வந்து ஏற்கனவே நம்ம வந்து இன்னொரு காணொலியில் கூட சொல்லியிருந்தோம். ஏஐ டாக்டர்ஸ்னால் உங்களை வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக பரிசோதிச்சிருவாங்க. உங்களோட பிளட் என்ன ஒரு குரூப்லேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, வெயிட்டு, ஹைட்டு, பாடியில் எது கம்மியாக இருக்குது, இல்லை உங்கள் என்ன மாதிரியான பாடி எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக கூற ஆய்வு செஞ்சு வச்சுட்டு அதற்கப்புறம் ஒரு ஏஐ கிட்ட உங்கள் உடம்பை வந்து ஒப்படைச்சிருவாங்க. ஸோ அந்த ஏஐ வந்து டிசைட் பண்ணும் உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா என்ன ஒரு முதலுதவி செய்யலாம், இல்லை என்ன ஒரு அறுவை சிகிச்சை செய்யணுமா, இல்லை மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கலாம், உங்களோட பாடிக்கு என்ன மாதிரி வைட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்து தேவை, எந்த அளவுக்கு தேவை, என்ன மாதிரியான மாத்திரைகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஐ டாக்டர் வந்து உங்களை வந்து அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட். இது வந்து சாத்தியமானு கேட்டால் ஏற்கனவே பல நாடுகளில் சாத்தியம் பண்ணியிருக்காங்க, நடைமுறையிலே இருக்குது. அப்படி ஒரு ப்ராஜெக்டை வந்து நம்ம ஆந்திராவில் வந்து பண்ணிட்டு போயிருக்காப்புல. அதாவது ஆந்திரா அரசாங்கத்தோட ஒரு ஒப்பந்தத்தை வந்து போட்டு போயிருக்காப்புல.
இப்போ என்ன மேட்டர்னா, இந்த சூழ்நிலையில் தான் போகிற இடத்துல ஒதுக்கிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேட்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்துட போகுது. மற்றவங்கலாம் வந்து எப்பவுமே வந்து பிஸ்னஸ் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தன் உழுவானா அப்படிங்கிறது காத்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க. உழ வைக்கிறதுக்கான பல வேலைகள் செஞ்சுருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து இதை காரணமாக வச்சு ஃப்யூச்சரில் இவரோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து விழுந்துட போகுதுன்னு ரொம்ப பயந்ததுனால, இவர் அந்த கேட்ஸ் ஃபவுண்டேஷன் ஒர்க்கர் ஸ்டாஃப் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, அந்த மன்னிப்பு கேட்டு நைஸாக மேலோட்டமாக கடந்து போகிறாரு. இதில் என்ன கொடுமையான விஷயம் அப்படின்னா வந்து, நீங்கள் நிறைய பேர் வந்து குற்றம் செஞ்சால் வந்து ஒத்துக்கவே வைக்க முடியல அப்படிங்கிறத வந்து நீதிமன்றத்தை வழக்காட்டினாலும் பல நேரங்கள் உண்மை வெளில வரதில்ல. குற்றவாளிலாம் வந்து நிரபராதியா தப்பிச்சு போயிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேச்சர்ல இருக்க ஒரு ஆளு, அவர் வந்து எப்படி ஈஸியா வந்து மாட்ட விட்டுருவாங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி மாட்டிப்பாரு அப்படிங்கிற மாரி இருக்கு இல்லையா? ஸோ அதனால மேலோட்டமா எனக்கு எப்ஸ்டீன் பத்தி இப்படி தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ற மாரி ஒரு தப்பிச்சு போயிட்டு மேலோட்டமா ஒரு மன்னிப்பு கேட்டாரு. இந்த சூழ்நிலையில இவர இனிமேல் வந்து நம்ம மன்னிச்சிடலாமா அப்படின்லாம் யோசிக்க முடியாது. ஏன்னா அவர் பண்ணிட்டு இருக்க காரியம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸையும் தாண்டி ரொம்ப அபாயகரமாவும் பயமுறுத்தும் விதமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் ஒருத்தன் ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைக்கிறானோ, அவனை தான் நம்ம வந்து ஒரு சூப்பர் வில்லனா வந்து பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கேட்ஸ் எப்படி கண்ட்ரோல் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம், ஜியோ அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வந்து இப்போதைக்கும் அம்பானியோட கண்ட்ரோல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜியோவில் வந்து ஒரு பெரிய ஸ்டேக்கை வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட்டோட பில் கேட்ஸ் வந்து வாங்கிட்டாப்ல. வாங்கினது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஜியோ நிறுவனம் ஒரு விஷயம் பண்ணும். அதாவது ரிலையன்ஸ் நிறுவனம் ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை நல்லா ஹைக்கு கொண்டு போய் வித்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அது அவங்களோட பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸை வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த ஜியோ மூலியமாக அவங்க எடுக்க வேண்டிய டேட்டாவெல்லாம் எடுத்துட்டாங்க, சம்பாதிக்கிறதெல்லாம் சம்பாரிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு சைடு வந்து பில் கேட்ஸ்க்கு அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நெட்வொர்க் வந்து வாங்குறதுக்காக. ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேக்கை வாங்கி போட்டார். போக போக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கேள்விப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் கிட்ட இருந்து ஜியோ முழுக்க முழுக்க கேட்ஸோட கட்டுப்பாட்டுக்கு வந்து போயிடும்னு சொல்லிட்டு. சரிங்க, ஒரு ஃபோன் ஆப்ரேட்டர் பிஸ்னஸ் வந்து நடத்துனாங்க. அந்த போனால் நமக்கு என்ன ஒரு பிஸ்னஸ் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படி இல்லை. இன்ஃபேக்ட் ஜியோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி இருக்கிற மெயின் ரீசன் வந்து மற்றவங்களாம் அடிச்சு போட்டு மொனோப்ளி பண்ணி இந்த ஒரு நெட்வொர்க் நிறுவனம் நடத்தணும் அப்படிங்கிறது இல்லை. நம்மளுக்கு என்ன சேவை மட்டும் கொடுத்தாங்கன்னு வச்சுருக்கீங்களா? அப்படி இல்லை தாஸ், உங்களோட டேட்டாவை தான் வந்து எங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ வருஷங்கள் நம்ம எல்லா டேட்டாவையும் வந்து எடுத்திருக்காங்க. அந்த டேட்டா மூலிமா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் தகவல்கள் அப்படின்னு ஒரு ப்ரைவசி மேட்டர் மட்டும் இல்லைங்க. இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இந்தியாவுடைய மூடை தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு இந்தியாவுடைய அந்த டேட்டாவை தெரிஞ்சுட்டா அதன் மூலிமா தங்களோட பிஸ்னஸை வந்து சூப்பராக பல இடங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ரூட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கான டேட்டாவை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களும் யூஸ் பண்ணிட்டு இப்போ பல பேருக்கும் தொடர்ந்து வித்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த டேட்டாவை யூஸ் பண்ண போகிறது யாருன்னா வந்து ஃபியூச்சரில் ஆஃப்கோர்ஸ் பில் கேட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், நம்ம என்ன வாங்குறோம், நம்மளோட மூட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அதன் மூலிமா நம்மளை ஈஸியாக இயக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கான்ஸ்பிரசி தியரிலாம் பேசல. ஒரு ஹை லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து மக்களை வந்து ஒரு சந்தையாக தான் பார்ப்பான், ஒரு ஆட்டு மந்தையாக தான் பார்ப்பாங்கிறதுக்கான ஒரு உதாரணம். இன்னொரு விஷயம் அவர் பண்ணுறாரு, அது இன்னும் ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது. இப்போ உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா, நிறைய விவசாய நிலங்களை வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுக்கு ரொம்ப ஆசை. அது யூஎஸ்லேருந்தே ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம ஒரு காலத்தில் நம்பர் 1 பணக்காரர் அந்த பில் கேட்ஸ் வந்து யூஎஸில் முக்கியமாக ஒரு விஷயம் பண்ணுறாரு. அங்கே இருக்கக்கூடிய நிலங்களை வாங்கிட்டே இருக்காரு. குறிப்பாக விவசாய நிலங்களை வந்து ஸ்டாப் பண்ணாமல் வாங்கிட்டே இருக்காரு. அதில் விவசாய நிலங்கள் எந்த அளவுக்கு வாங்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் யூஎஸில் அதிகமான விவசாய நிலங்களுக்கு ஓனராக இருக்கிறது நம்மளோட பில் கேட்ஸ் தான். ஸோ ஃப்யூச்சரில் இந்த டெக்கு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம். எதற்கான ஸ்கேர்சிட்டி, எதற்கான அவசியம் ரொம்ப இருக்கும், எதை நோக்கி உலகம் போயிட்டுருக்கு, அழிவை நோக்கி போகுது. அப்போ எல்லா மக்களுக்கும் தேவையானது உணவு. ஸோ அந்த உணவு அப்படிங்கிறத அக்ரிகல்ச்சர் ஃபஸ்ட்டு கண்ட்ரோலில் எடுத்துடுறோம். அந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு உலகம் தள்ளப்படும். அதாவது நம்மளோட குளோப். அப்போது நம்மளுக்கு என்ன உணவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு சேவியர் மாதிரி, அதாவது பாதுகாவலனா வந்து ரட்சகர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்டு ஃபியூச்சருக்கான ஃபுட்டை நான் ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விவசாய நிலங்கள்லாம் கையெழுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து முடிவு பண்ண போகிறாரு. ஏதோ ஒரு படத்தில் அன்றே சொன்னார் கமல் மாதிரி இருக்கும், என்னங்க பூச்சி கீச்சின்றீங்க, வருங்காலத்தில் நம்மளோட உணவே வந்து பூச்சி தான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும். இது எந்த அளவுக்கு உண்மையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை பின்ன நம்மளால் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறது விளைவிக்கிறதுலாம் வந்து பண்ண முடியல, கால்நடைகள் வளர்க்க முடியல, கோழி ஆடுலாம் வச்சுக்க முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து எப்படி ஒரு காலத்தில் எலி பாம்புன்னு கிடச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோமோ, ஃப்யூச்சரில் பூச்சிகள் உணவாக மாறுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதில் இருந்தால் வந்து ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட பில் கேட்ஸ் என்ன பண்ணுறாரு, இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டை ஃபுல்லாக தன்னோட கையில் எடுத்து ஃபுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராரு. அதில் வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ராய்டியன் ஸ்லிப்னு சொல்லுவாங்க, நம்மளோட சூப்பர் ஈவில் பிளான்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியாமல் வெளில வந்துடும். அந்த மாதிரி இந்தியாவை என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு நல்ல வியாபாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிக்கான ஒரு சந்தை,
அதாவது ஒன்றும் பேசிக்காக நம்மளை வந்து லேப் ரேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல வந்து வாய் விட்டுறாரு. இது அவர் வாய் விட்டான்னு இல்லைங்க, பல டீகேட்ஸாக பல 10 ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்புகிறோமோ இல்லையோ ஒத்துக்கிறோமோ இல்லையோ ரொம்ப அசிங்கமாக இருந்தாலும் இந்தியாவை உலகம் ஒரு லேப் ரேட் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஆராய்ச்சிக்கான ஒரு சந்தையாக தான் வந்து பார்க்குறாங்க. இன்றைக்கு வரைக்கும் நம்மளுக்கு தான் இருக்குது. உதாரணத்துக்கு நம்மளோட உணவுப் பொருட்களோட தரம் அது அரசாங்கம் எந்த அளவுக்கு வந்து அலோவ் பண்ணுது இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி இவர் பண்ணுறது என்னன்னா இந்தியாவில் மெயினாக அடுத்தது அக்ரிகல்ச்சரில் வந்து கையில் எடுக்கணும், அந்த லேண்டெல்லாம் கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ப்ராஜெக்ட் எல்லாம் அப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பர் ஈவில் பிளானை வந்து போட்டுட்டு இருக்காப்புல. இன்னொரு விஷயமும் பண்ணுறாரு, மெடிசனையும் வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து நம்ம எல்லாருக்குமே என்ன மெடிசன் கிடைக்கணும், என்ன மருந்து நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு படி மேலே போய் வந்து பார்த்திங்கன்னா நோய் உண்டாக்குறது, ஒரு நோயை உண்டாக்கி பரப்ப வச்சு அதன் மூலிமா ஒரு மெடிசன் அப்படிங்கிறத அனுப்பி மக்கள் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், இவங்க பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு பக்கம் உணவு மெடிசன் இப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் மொனோப்ளைஸ் பண்ணி கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாருன்னா ஃபியூச்சரில் எல்லா பணக்காரங்களுமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிலாந்தропி இந்த சேரிட்டி எல்லாமே வந்து பண்ணுறாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒரு கட்டமைப்பாக வந்து ஏற்படுத்தி ஒரு கூட்டமைப்பாக வந்து ஏற்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா எந்த பணக்காரன் எதுக்கு வந்து கொடுக்கணும் காசு அப்படிங்கிற டிசைட் பண்ணுற இடத்துலையும் நம்ம ஆள் வந்து பார்த்திங்கன்னா பல வேலைகள் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படி வந்து பல விஷயங்களை வந்து சொல்லிகிட்டே போகலாம். சமீபத்தில் வண்டாரா நம்ம அம்பானியோடைய பையன் இருக்காங்கள, அந்த வண்டாரான்னு சொல்லிட்டு 3500 ஏக்கர்ஸில் வந்து திறந்து வச்சு உலகத்தில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா அனிமல்ஸையும் அவங்க கொண்டு வந்து அடைச்சி வச்சிருக்காங்கல்ல, அவங்க ஃபேக்ட்ரிக்கு பக்கத்துலேயே வச்சிருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஆள் ஏன் விசிட் பண்ணார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ எப்படி பில்கேட்ஸ் வந்து உலகம் முழுக்க அக்ரிகல்ச்சர் ஃபுட்டை வந்து ஃபியூச்சரில் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி இந்த டிஎன்ஏ இருக்கு இல்லையா, இந்த அனிமல்ஸோட டிஎன்ஏ எல்லாத்துமே ஃபியூச்சரில் ஒரு கேட்டாஸ்ட்ராஃபிக் ஈவெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அப்போ ஒரே இடத்துல எல்லா அனிமல்ஸுமே வந்து குவிச்சு வச்சு அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உலகத்தின் ரட்சகராக மாறதுக்கான ஒரு பெரிய ப்ராஜெக்டாக அம்பானியோட ஒரு விஷயம் தான் அந்த வண்டாரா. அங்கே போய் நம்மளால் வந்து விசிட் எடுக்க பரவாயில்லையே நம்மள மாதிரியே யோசிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இன்றைக்கி என்ன தான் மேலோட்டமாக மன்னிப்பு கேட்டாலும் பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்க பில்கேட்ஸை பார்த்து இவர் முழுசாக கெட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலியமாக நம்ம சொல்ல முடியல அப்படின்னாலும் இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஒரு சந்தேகத்தின் பார்வையில் பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் மேலோட்டமாக அவர் கேட்ட மன்னிப்பின் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் அதில் துணுக்கு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரம்ப் இருக்கார்ல, ட்ரம்ப்புடைய மருமகன் அப்புறம் அந்த வாரிசு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசிட் அடிச்சிருப்பாங்க வண்டாரால. அப்போ பக்கத்துலேயே அந்த ஒரு ஆயில் இருக்கு இல்லையா, ஃபேக்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கூப்பிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீலை வந்து முடிச்சிருக்காங்க. அந்த டீலுக்கும் வெனிசுலாவில் நடந்த பல விஷயங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் பேரல்களை எடுத்துகிட்டு அமெரிக்காவிலேருந்து 2 கப்பல் வந்து இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்குல்ல, இதற்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரும் பணக்காரரான அம்பானிக்கும் சம்மந்தம் இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலிடத்துலேருந்து அவங்க போடுற பெரிய பெரிய பிளானு நம்மளோட தரை லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் சொன்னேன். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பின்னாடி நடந்துட்டு இருக்கிறது ஒன்று அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணத்துக்கான ஒரு செய்தி தான் அது. இதுக்கும் மேலே வந்து இதை பற்றி இன்னும் நிறைய தகவல் எனக்கு தெரிஞ்சுதான் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.